இப்படி நாட்களில் 22 என்று 25 என்று சில ரமதான் மாதத்தில் என்று இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இதில் நுழைந்தால் நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். இதில் ஒரு முடிவை நாம் காண முடியாது. ஏன்? அந்த தேதியை முஹம்மது ரசூலுல்லாஹ் எமக்கு கூறாத பொழுது சஹாபாக்களும் அந்த தேதியை பதிவு செய்யவில்லை. ஏன்? ஒரு தேதியை கணக்கெடுப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இருந்த முறை கிடையாது. அவர்கள் இதைத்தான் கணக்கெடுப்பார்கள், அந்த ஆண்டிலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வு. அதுவும் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது இப்னு அப்துல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்வா மாறப் போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அங்கே வாழ்ந்த மக்கள் யாருக்கும் தெரியாது. அதனால் அவர்கள் அந்த நாளை கூட கணக்கிடவில்லை என்ற காரணத்தையும் நான் கூறலாம். ஆனால் ரபியுல் அவ்வல் 12 என்று எப்படி மாறியது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எங்களுடைய தொடர்ச்சியான கேள்விகளில் 3வது கேள்வியாக நாங்கள் இங்கு எடுத்துக்கொண்ட கேள்வி என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த சங்கையான அந்த தினத்தை விமர்சிக்கும் விதமாக வஹாபிகளின் புறத்திலிருந்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த திகதி பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. உதாரணமாக 2 பிறை 2 பிறை 8 பிறை 22 பிறை 25 இப்படி பல பிறை கணக்கில் பல கருத்து வேறுபாடுகள் இருப்பதை போல் சிலர் ரபியுல் அவ்வலை பிறக்கவில்லை, அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் தான் பிறந்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கும் போது ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று எவ்வாறு உறுதியாக கூற முடியும்? ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திகதியில் தான் பிறந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் சொல்லவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் திகதியை கணக்கெடுக்கக்கூடிய அந்த முறைகளும் இருக்கவில்லை. இவ்வாறு இருக்கும்போது சஹாபாக்களோ தாபியீங்களோ தபு தாபியீங்களோ வழிகாட்டாத ஒன்றை இவர்கள் குறிப்பாக்கி பிறை 12 தான் என்று அந்த மீலாதை கொண்டாடுவதற்கு எவ்வாறு ஆதாரம் எடுத்தார்கள் என்று வஹாபிகளுடைய தரப்பில் வைக்கக்கூடிய அந்த விமர்சனத்துக்கு எங்களுடைய தரப்பு விளக்கம் எவ்வாறு அளித்தார்? கண்ணியத்திற்குரியவர்களே, அதாவது சுத்தி இந்த பிற 12 தான். எப்படியாவது இந்த மீலாதை நிறுத்தல் என்பதற்காக வேண்டி இந்த 12 என்கிற அந்த ஒரு தேதியை வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் பித்தலாட்டமும் ஒரு குழப்பங்களை மக்களுக்கு மத்தியில விளைவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் விளைவிப்பதற்கு முயற்சி செய்தாலும் சத்தியம் தான் வெளில போகுது. நிச்சயமா. ஆமா, அசத்தியம் பண்ணோட பண்ணா அதை அடிச்சு நாசமாதான் போயிடும். இங்க என்ன வாதம் வைக்கிறாங்க? பிறை 12 முடிவு செய்யக்கூடாது. ஏன் முடிவு செய்யக்கூடாது? அதுக்கு அவங்க சில சான்றுகள், அவங்க சான்றுங்கிற அடிப்படையில் ஒரு அறியாமை வைக்கிறாங்க. அதுல முதலாவதாக வஹாபிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருத்து வேறுபாடு இருக்கு. தேதியில கருத்து வேறுபாடு. பிறந்த தேதி 2, 8, 10, 22, 25 இப்படி பல பேர் பல கருத்து சொல்லும் போது அந்த 12 தான் அப்படி முடிவு செய்ய கஷ்டம். இரண்டாவது அவங்க சொல்லக்கூடியது பிறை 12 தான் பிறந்தாங்க என்று முடிவு செய்யக்கூடாது. காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையே 12 சொல்லி எடுக்காதீங்க. மூணாவது இப்படி குழப்புறாங்க அப்படின்னு சொன்னா, பிறை 12 என்று சஹாபாக்கள் சொல்லல, எடுக்காதீங்க 12. நாலாவது அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல இந்த பிறை தேதியின் அடிப்படையில ஒரு நிகழ்வு கணக்கிடுற காலம் முறை கிடையாதான். எல்லாமே அப்பட்டமான பொய்ங்க. இந்த 4 காரணங்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, அப்பட்டமான பொய். என்ன அப்படின்னு சொன்னா, மாணவி உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹாபிகள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிற வஹாபி தான் ஒரு கருத்தை ஏத்துக்கிறார். என்னன்னா, ரபியுல் அவ்வல் பிற 12 சலாசம் பிறந்தாங்களா, அதுல கருத்து வேறுபாடு இருக்குது, எனவே 12 எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரா இல்லையா அந்த வஹாபி? அதே வஹாபி ஒரு கருத்தை சொல்றாரு, ரபியுல் அவ்வலில் தான் பெருமான சாசம் பிறந்தார்கள் உறுதிங்கிறார். அவர் தான் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? ரபியுல் அவ்வலில் பிறந்தார்களா, ரமலானில் பிறந்தார், அதுல கருத்து வேறுபாடு இருக்குதே. அது இந்த இதுல அவரும் சொல்றாரு, ரமலானில் பிறந்தாலும் கருத்து இருக்குதுன்னு சொல்லி. சரிங்களா? அப்ப ரபியுல் அவ்வலில் பிறந்தார்களா, ரமலானில் பிறந்தார்களா என்கிற கருத்து வேறுபாடும் இருக்கின்ற அந்த நிலையில் இவர் எப்படி ரபியுல் அவ்வலை தேர்வு செஞ்சாரு? ரபியுல் அவ்வலில் பிறந்தார் என்பது உறுதின்னு எப்படி சொன்னாரு? அப்போ ஒரு விஷயத்த பல கருத்து முரண்பாடு வருகின்ற பொழுது இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பதற்கான சான்றுகள் ஆதாரங்கள் இருக்குமே என்ன செய்ய முடியும்?
எடுக்க முடியும். எனவே பல கருத்து இருக்குது, ரபியுல் எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. பல கருத்து இருக்குது, எனவே பிறை 12 என்பதை முடிவு செய்யக்கூடாது என்று சொல்வதற்கும் யாருக்கு அதிகாரம் கிடையாது. முதல்ல அந்த கருத்து வேறுபாடு வச்சு பேசுறாங்களே, முதல்ல அது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில் பிறந்தார்களா ரபியுல் அவ்வலில் பிறந்தார்களா? ரபியுல் அவ்வலில் தான் பிறந்தார்கள் என்கிற கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் தான் அதிகம். ஒண்ணு இதை நினைக்கணும். சரி, ரபியுல் அவ்வல்ல எப்ப பிறந்தாங்க, அதுல கருத்து முரண்பாடு வருதுதான். நம்ம ஏன் மத்த கருத்து எடுக்காம 12 எடுக்கிறோம்? அதை நீங்க கவனிக்கணும். அதாவது ரபியுல் அவ்வல் மாதத்திலே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. அதுல சிலர் என்ன சொல்றாங்க, ரபியுல் அவ்வல் 2 பிறந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கருத்தை நம்ம எடுக்கல, தூக்கி எறிகிறோம். ஏன் எறிகிறோம்? இந்த கருத்தை சொல்பவர் அபு மேஷர் என்பவர். அபு மேஷர் யாரு? சஹாபி கிடையாது. தூக்கி ஓரமா வச்சுட்டோம். சரி, அடுத்து பாருங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, ரபியுல் அவ்வல் 8 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சரி, இந்த கருத்தை சொன்னது யாரு? முஹம்மது இப்னு ஜுபைர் இப்னு முத்தைம். இவர் யாரு? சஹாபி கிடையாது. சரி, ஓரமாத்திக்கு வைங்கன்னு வச்சுட்டோம். அடுத்து என்ன அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த கருத்து, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 10 பிறந்தார்கள் சிலர் சொல்றாங்க. சரி, 10 பிறந்தாங்க கருத்தை யாரு சொல்றா? ஷஅபி என்கிற அறிஞர் சொல்கிறார். அவர் சஹாபியா? சஹாபி இல்ல, தூக்கி ஓரமா வைங்கன்னு வச்சாச்சு. அடுத்து பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 12 பிறந்தார்கள் அப்படின்னு கருத்து இருக்குது. இந்த கருத்தை யார் சொல்றா அப்படின்னு பார்த்தா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 சஹாபாக்கள் சொல்றாங்க, நபியுடைய குடும்பத்தார்கள் சொல்றாங்க. அப்ப மற்ற கருத்து சொன்னது யாரு? நபி காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள் சொல்லல. ஆனா பிறை 12 என்கிற கருத்தை சொன்னது யாரு? 2 சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க. ஒண்ணு, சுன்னத் வல் ஜமாஅத் அறிஞர்களால் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்றுத்துறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முகமது இப்னு இஸ்ஹாக் என்கிற வரலாற்று ஆசிரியர் அந்த கருத்தை பதிவு செய்கிறார். இமாம் புகாரி ஏற்றுக்கொண்ட வரலாற்று ஆசிரியர். அப்ப நம்ம எதை எடுப்போம்? 12 தானே எடுக்கணும். அப்படி எடுக்கிறது தானே புத்திசாலித்தனம். அதனால தான் அல்லாம இப்னு கஸீர் இவ்வளவு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு சொல்றாரு, இந்த பிறை 12 இருக்கு பாத்தீங்களா, வஹாதா ஹுவல் மஷ்ஹூர் இந்தல் ஜும்ஹூர், இதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களிடத்தில் பிரபலியமான கருத்து. இதுதான் அவரே முடிவு சொல்றாரு. எத்தனையோ கருத்துக்கள் இருக்குது, யாரையோ என்னமோ சொல்றாங்க. ஆனா பிற 12 என்பதுதான் எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரபலியமான கருத்து. இன்னும் சொல்ல போனால் சில பேர் 17 என்று கூட சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் பிறை 17 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்ட்டு. ஏன் அதை ஏத்துக்க மாட்டோம்? ஷியாக்கள் சொல்றான். அப்படி ஷியாக்கள் சொல்றான் பிற 17 சொல்லி. எங்களுக்கு ஷியாக்களுக்கு என்னடா சம்பந்தம்? தூக்கி ஓரமா தூக்கி போடு. சரிங்களா? 2 அது ஓரமா போடு, 8 ஓரமா போடு, 10 ஓரமா போடு, 17 ஓரமா, 12 எடுப்போம். ஏன் 12 எடுக்கிறோம்? சஹாபாக்கள் சொன்னது. சரிங்களா? ஒண்ணு. அப்போ அந்த கருத்து முரண்பாடு இருக்கும் போது எங்களால் முடிவு செய்ய முடியும். அது நீ சொல்லிக்க, உன்னால முடிவு செய்ய முடியலன்ட்டு. எங்களால ஏன்டா முடிவு செய்ய முடியலன்னு சொல்றீங்க? சுன்னத் ஜமாத்துக்காரங்கள் அறிஞர்கள் தான். அறிஞர்கள் கருத்து முரண்பாடு வரும்போது எதை ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவு செய்யணும் அறிஞர்கள் முடிவெடுக்க முடியும். முட்டாள்கள் என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. அதனால அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அறிஞர்கள் அடிப்படையில் முடிவு எடுத்துட்டாங்க. ஒண்ணு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை சொன்னார்களா? 12 சொன்னாங்களா? சொல்லல. ஏன் 12 எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாருல, அதே ஆள் என்ன சொல்றாரு? ரபியுல் அவ்வலிலே ஸல்லல்லாஹு பிறந்தாங்க என்பது உறுதின்னு அவர் சொல்றாரு. அவரே சொல்றாரு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? ஸல்லல்லாஹு சொன்னாங்களோ, நான் ரபியுல் அவ்வலில் பிறந்தேன்னு சொன்னாங்களோ? அது அங்க அளவுகோலு. சரி, ரபியுல் அவ்வலில் பிறந்தாங்க என்பதை நம்மளும் ஏத்துக்கிறோம், மறுக்கிறவனும் ஏத்துக்கிறான். சரி, ஏன் ஏத்துக்கிறோம்னா ரபியுல் அவ்வலில் பிறந்தார்கள் என்று சஹாபிகளை சொல்றாங்க. நபி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு வரலாற்று தகவலை நபி சொன்னாதான் ஏத்துக்கணும் கட்டாயம் இருக்குதா? சஹாபாக்கள் சொன்னாலும் ஏத்தனாகணும். அப்ப பெருமான ஸல்லல்லாஹு ரபியுல் அவ்வலில் பிறந்தார்கள் என்று சொல்லுவதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே போல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 12 பிறந்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்ல என்ன செஞ்சுதாகணும்? ஏற்றுக்கொண்டுதாகணும். இங்கே நபி சொன்னார்கள் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்பவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஒண்ணு. அடுத்து 3வது என்ன சொல்றாங்கன்னா, பிறை 12 நபி ஸல்லல்லாஹு பிறந்தாங்கன்னு ஒரு சஹாபி கூட சொல்லலைன்னு சொன்னா எவ்வளவு பச்சை பொய். அது பொய்யா இல்லையா? அப்பட்டமான பொய் தானே. இத்தனை சஹாபாக்கள் நம்ம பட்டியல் போட்டுட்டே இருக்கிறோமே. அப்போ சஹாபாக்கள் சொல்லல என்பது அப்பட்டமான பொய். 2வது அறியாமை. இப்ப 4வது ஒரு விஷயம், ஒரு வாதத்தை முன் வச்சாரு பாருங்க. 1ஆம் நம்பர் அறியாமை. 4வது என்ன வாதம் முன் வைக்கிறாரு?
அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல இந்த தேதியை வச்சு கணக்கிடுற முறையே இல்லை. இப்ப ரபியுல் அவ்வல் பிற 12 தேதி தானே, இப்படி தேதி வச்சு கணக்கிடுற முறை நபிசாச காலகட்டத்துல இல்லை அப்படின்னு சொல்றது அவர் மார்க்கத்துல கொஞ்சம் கூட ஞானம் இல்லாத என்பது புரிய வைக்க முடியாது. ஏன்னா நீ ஒண்ணு விளங்கிக்கங்க, பத்ரு போர் எப்ப நடந்து, எப்ப வெற்றி கொண்டு பத்ருடைய வெற்றி எப்ப கிடைச்சிச்சு, எதிரிகளுக்கு எப்ப தோல்வி கிடைச்சிச்சு, வரலாற்றுல என்ன சொல்றாங்க, அல்லாம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பத்ரு போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றியும் காஃபிர்களுக்கு தோல்வியும் எப்பொழுது கிடைத்தது என்றால் ரமலான் மாதத்திலே வெள்ளிக்கிழமை 17 பிறை 17 அந்த முஸ்லிம்களுக்கு வெற்றியும் எதிரிக்கு தோல்வியும் கிடைத்தது. இந்த ரமலான் மாதம் பிறை 17 இது தேதி குறிப்பிடுற முறை உண்டு தானே. பத்ரு போர் எப்ப நடந்துச்சு, நபிசாச காலத்தில் நடந்துச்சு தானே. அந்த காலத்தில் நடந்தது தானே இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க. முஸ்னத் அஹமதுல 2232 ஹதீஸ் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நபி காலத்துல தேதியை கணக்கிடும் முறை இல்லைன்னு சொல்றது அப்பட்டமான பொய்யா இல்லையா? சரி, அதே மாதிரி இன்னொன்னு கவனிங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹரஜனா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஹுனைன், நாங்கள் நபியோடு ஹுனைன் யுத்தத்துக்கு புறப்பட்டோம். எப்போ புறப்பட்டோம்? லி சபி அஷரத அவ் சமானி அஷரத மலத்து மின் ரமலான், ரமலான் மாதத்திலே பிறை 17 அல்லது பிறை 18 நாங்கள் ஹுனைன் யுத்தத்துக்கு புறப்பட்டோம். இது சொல்றது யாரு? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்னத் அஹமதுல 11191 ஹதீஸாக அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்ப நபி ஹுனைன் யுத்தம் நபி காலத்துல நடந்தது. நாங்கள் நபியோடு புறப்பட்டு போனோம். தேதியை குறிப்பிடுறார். எப்போ போனோம்? ரமலான் மாதத்துல பிறை 17 அல்லது பிறை 18. இங்க தேதி குறிப்பிடுற முறை இருக்குதா இல்லையா? சரி, எல்லாரும் ஏற்றுக்கொண்டா. இப்ப இதெல்லாம் நம்ம வரலாற்று தகவலை நம்ம எடுத்து சொல்றோம். எப்போ ஹுனைன் நடந்துச்சு, சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்கன்னு அதெல்லாம் விடுங்க. எல்லா சின்ன பிள்ளைக்கும், இஸ்லாத்துல சின்ன பிள்ளைக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆஷுரா நோன்பு எப்போ வருது? முஹர்ரம் மாசம் பிற 10. ஆஷுரான பிற 10, அதுதான் ஆஷுரா நோன்புண்டு. முஹர்ரம் மாசம் பிறை 10 பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுரா நோன்பு வைத்தார்கள், வைக்கும்படி உத்தரவு போட்டார்கள். ஹதீஸ்ல வருதா இல்லையா? அப்போ அந்த தேதியை குறிப்பிடும் முறை என்பது நபி காலத்திலேயே இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? புகாரி எடுத்து பாருங்க, முஸ்லிம் எடுத்து பாருங்க. ஆஷுரா நோன்பு பத்தி என்ன வருது? முஹர்ரம் மாசத்துல பிற 10 யூதர்கள் நோன்பு வச்சாங்க. பெருமான சாசம் ஏன் வச்சீங்கன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை சொன்னாங்க. அப்ப நாங்க தான் அதுக்கு தகுதின்னு நபிசாசம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப நபிசாசம் காலகட்டத்துல தேதியை குறிப்பிடும் வளமை முறை உண்டு. இவருக்கு தெரியலையா? இவர் மார்க்கத்தை படிக்கல, ஹதீஸை படிக்கல. அதுக்காக எல்லாரையும் முட்டாளாக்க முடியுமா? பிறை 12 என்று சொல்லக்கூடாது. ஏன்? நபிசாசம் காலகட்டத்தில் பிறை சொல்லக்கூடிய தேதி சொல்லக்கூடிய வளமை இல்லை, எனவே கூடாது அப்படின்னு அது முட்டாள்தனம். இன்னொரு விஷயத்தை நாங்க சொல்லிடுறேனே, அந்த காலத்துல இந்த பிறை தேதி சொல்ற வளமை உண்டு. அது தப்பா புரிஞ்சிருக்கிறாரு. ஒழுங்கா அவருக்கு சரியா படிக்கல, எழுதி கொடுத்தவங்க சரியா எழுதி கொடுக்கல. சரிங்களா? ஏன்னா அவர் அப்படிதான் படிக்கிறாரு. ஏன்னா நபிசாசம் காலகட்டத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன். தேதி சொல்ற வளமை உண்டு, மாதம் சொல்ற வளமை உண்டு, வருடம் சொல்ற வளமை தான் இல்லை. இது எந்த ஆண்டு, இது எந்த ஆண்டு சொல்ற வளமை இல்லை. அந்த வருடத்தை குறிப்பிடுறது அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த காலத்துல ஏதாச்சும் புதுசா ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்களேன், அதை சொல்லி வருஷத்தை சொல்லிடுவாங்க. அது உதாரணம் சொல்றதா இருந்தா ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு ஏன் சொல்றாங்க? ஒரு யானை படை காபத்துல்லாவை அழிக்க வந்துச்சு. அது அரபு மக்களுக்கு அது புதுமையானது. அது யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாது. அப்போ என்ன பண்றாங்க? ஆமுல் ஃபீல், யானை ஆண்டிலே, யானை ஆண்டுக்கு 1 வருஷத்துக்கு பின்னாடி, யானை ஆண்டுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அந்த வருடத்துக்கு அதை தான் சொல்லுவாங்க. எது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடக்குதோ அதை வருடத்துக்கு அடிப்படையா வச்சிருவாங்க. அது கிழமை என்பதும் மாதம் என்பதும் சொல்ற வளமையாட்ட உண்டு. அது அரபு மக்கள்கிட்ட உண்டு. புரியாம பேசுறாரு. இது அரபு மக்கள்கிட்ட அது உண்டு. நபிசாச காலத்துக்கு முன்னாடியே உண்டு. அந்த காலத்தை வருடத்தை முடிவு பண்ணது எப்போ? உமர் ஆட்சி காலகட்டத்துல. ஏன்னா அவருக்கு கடிதம் வருது. கடிதத்துல ஷாபான் மாசம்னு போடப்பட்டிருக்கு. ஒரு ஆள் கடன் வாங்கியிருக்கிறாரு. கடன் கொடுக்குற மாசம் ஷாபான் மாசம். அவருக்கு கடிதம் வருது, எனக்கு கடன் தர மாட்டேங்காருன்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க. உமர்ல வாங்கி படிக்கிறாங்க. ஷாபான் மாசம் இருக்குது. இது என்ன ஷாபான் மாசம்? நடப்பாண்டு ஷாபான் மாசமா, கடந்து போன ஷாபான் மாசமா, அல்லது வர ஆண்டு ஷாபான் மாசமா? இது எந்த ஷாபான் மாசம் தெரியல. இது ஒரு வருஷத்தை நம்ம முடிவு பண்ணணும். முடிவு பண்ணாத இந்த குழப்பத்தை தீர்க்க முடியும்னு மசூரா பண்றாங்க. அப்ப அன்றைய காலகட்டத்துல என்ன வளமை உண்டு? மாசத்தை சொல்ற வளமை, தேதி சொல்ற வளமை உண்டு. எதை சொல்ற பழக்கம் இல்லை? வருடத்தை சொல்ற பழக்கம் இல்லை.
அப்ப எதை வருடத்துக்கு குறிப்பிடலாம் என்கிற ஒரு மஷூராவில் நபியினுடைய பிறப்பை சொல்லப்பட்டுச்சு, நபியினுடைய நுபுவத்து வெளிப்பட்ட அந்த அந்த முறையை சொல்லப்பட்டுச்சு, நிகழ்ச்சியை சொல்லப்பட்டுச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போன நிகழ்வை சொல்லப்பட்டுச்சு, பெருமான சாஸ்திர வஃபாத்தானாங்கல்ல அதை வருடமாக வச்சு பேசலாமான்னு முடிவு சொல்லப்பட்டுச்சு. அதை முடிவு எடுத்தது உமர்ல எதை முடிவு எடுத்தாங்கன்னா ஹிஜ்ரத். இப்ப நம்ம வருஷத்துக்கு எதை போடுவோம்? 1447, 1430, 1410 அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது எது? ஹிஜ்ரி. ஹிஜ்ரத் நடந்து இத்தனை வருஷம், ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடந்துச்சு, இப்படி சொல்ற ஒரு வருடத்தை சொல்ற வளமை உமர் ஆட்சி காலகட்டத்துல. அப்ப எதுல தான் பிரச்சனை? வருடத்தை சொல்வதில் தான் பிரச்சனையை தவிர மாதத்தையோ தேதி சொல்வதில் என்ன இல்லை பிரச்சனை கிடையாது. அது நபிசாசன் காலகட்டத்தில் அந்த வளமை இருக்குது. இவர் மாத்தி வழங்கிக்கிட்டார். மாத்தி வழங்கி என்ன சொல்றாருன்னா சலதாசன் காலகட்டத்துல இந்த தேதி சொல்ற வளமை கிடையாது, முறையே இல்லை. இப்படி ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லி அப்ப ரபியுல் அவ்வல் பிறை 12 சொல்றது தேதியை சொல்றது தானே. இப்ப நபி காலத்தில் இல்லாத ஒண்ணு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க எப்படி 12 முடிவெடுத்தீங்க? எனவே 12 முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்னென்னா பித்தலாட்டம் பண்ணி மக்களை குழப்பி ஏமாத்தி அந்த 12 போட்டு பாடுபடுத்தி அப்படின்னா இல்ல. நபிசலாசன் காலகட்டத்திலே தேதி பார்க்கிற முறையும் உண்டு. அதே போன்று சஹாபா பெருமக்கள் நபிசாசன் பிறந்தது பிறை 12 என்றும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியும் இருக்கிறார்கள். கருத்து முரண்பாடு 1000 இருந்தாலும் 12 என்பதை நாங்கள் எடுத்தது அதுக்கு தகுந்த சான்றுகளை வச்சுதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், எடுத்திருக்கிறோம் என்கிற தகவலை நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தில் நிலைத்திருக்க செய்வானாக.